மார்கன். இது ஒரு த்ரில்லர் படம்னா என்னென்னா, எப்பயுமே ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து ஒருத்தவங்களை கெஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 4 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 பேர் வந்து கொலைகாரங்களா இருப்பாங்க, நம்ம கெஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த 4 பேர் இல்லை, 5வது ஒரு ஆள் காட்டுவாங்க. அப்படி இல்லையா, அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தன் தான் இருப்பாங்க. பட் நம்ம கெஸ் பண்ணாத ஒருத்தங்கள இருந்துச்சுன்னா அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம கெஸ் பண்ணாத ஒருத்தங்களா ரிசல்ட்டில் இருக்கணும், இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி அந்த கிளைமேக்ஸ் வச்சாலும் அந்த படம் ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம கெஸ் பண்ணவே முடியாது, இவன் தான் வந்து அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஒரு 2 பேரை காட்டுறாங்க சஸ்பெக்டாக, இவனாக இருக்கலாம்னு சொல்லி 2 பேரை காட்டுறாங்க. 2 பேருமே இல்லை, 3வதாக ஒரு ஆளாக காட்டி அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன், நான் இதுக்காக கொலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் இந்த படத்தில் இல்லை. கதை நல்லா இருக்குது. த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு மார்கன் படத்தை வாட்ச்